உள்ள நிறைய மரக்கன்றுகள் குப்பைகளை காட்டு மாசுபாடு இல்லாமல் அகற்ற வேண்டும். படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் படிக்காத மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்தாங்க. அதிக பேருக்கு பல் சொத்தை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனடியாக தீர்வு பற்களை காலையிலும் இரவு தூங்குவதற்கு முன்பும் இரு வேளையும் பல் துலக்க வேண்டும். உணவுப் பொருட்களை சாப்பிட்ட பின்பு வாய் கொப்பளிக்க வேண்டும். கால்சியம் நிறைந்த உணவை உட்கொள்ள வேண்டும். தரமான பற்பசை உபயோகிக்க வேண்டும். ஸ்கூலில் பேரணிகளை பார்த்தோம். பல் சொத்தையாக இருக்கிறதுனால இருதய நோய் வரைக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால் இனிமேல் பல் சொத்தையாக இருந்தால் மருத்துவரை அணுகுவோம். மாணவர்கள் பேரணியை பார்த்தோம். பற்களை எப்படி பராமரிக்கிறது எங்களுக்கு தெரியாது. மாணவர்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம்.